டீம் வணக்கம். நான் உங்கள் குகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்பி லிக்விட்டி ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோலிடெட்ஸில் ப்ராஜெக்ட் வந்து நேற்று நாள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், அதில் எப்படி நம்ம இன்கம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் டிஸ்கவருக்கு உள்ளே வந்துட்டு நம்மளோட ஹோலிடெட்ஸ்குள்ளே போயிருங்க. என்டர்பிரைஸ் இப்படி தான் நம்மளுக்கு சோப் மெத்தடில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக பாலிகானும் யூஎஸ்டியும் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த பாலிகானும் யூஎஸ்டி மாதிரி ஷோ பண்ணி இதில் இன்கம் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் நம்மளுக்கு டெக்டைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பேர் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெச்சி காயினும் யூஎஸ்டியும் வச்சு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பேர் மேட்ச். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்க காயினும் ஹெச்சியும் வச்சு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்குள்ளே இந்த காயினோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பிஸ்னஸ் இந்த எல்பியில் நம்ம எப்படி இன்கம் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ரெகுலர் பேஸ் இன்கம் வந்து நம்ம சைடில் வந்து எல்லாருமே அதிகமாக எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி ரெகுலர் பேஸில் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இந்த பிளானை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ என்டர்பிரைஸில் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பாருங்கள், நான் நம்ம பாலிகானோட எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். 1.754 பேலன்ஸ் வச்சுருக்கேன். யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 0.7 தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ மேட்ரிக்கில் இருந்து நான் வந்து யூஎஸ்டிக்கு மாற்றணும், இல்லைனா யூஎஸ்டியிலேருந்து போலுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே நடுவில் இந்த ஷோப் ஆப்ஷன் இருக்குங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா அப் அண்ட் டவுன் மாறிடும். இது மேபி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து மேலே வந்து பாருங்கள், ஷோப் பக்கத்தில் போல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே என்டர்பிரைஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து போல் அண்டு யூஎஸ்டி அப்படின்னு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்டர்பிரைஸ் வரும். செலக்ட் பொசிஷன் அப்படின்னு இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்களா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நேரோ, காமன், ஒயிட், ஃபுல். இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம நேரோவை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மினிமம் மேக்ஸிமம் சொல்லி இந்த இடத்துல வந்து பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, நம்மளுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா -2%, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3%. இதுக்கு எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு ட்ரேடிங் பண்ணுற மெத்தட் தான். இப்போ இதில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் வந்து அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிடுறேன். நான் வந்து எவ்வளோ இப்போ செட் பண்ண போகிறேன்னா 1.5 வந்து அமௌண்ட் செட் பண்ணுறேன். இப்போ நான் செட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ யூஎஸ்டி எடுக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அதே வந்து பார்த்திங்கன்னா 0.37 வந்து அதே காமிச்சிடுச்சு. இப்போ நான் எத்தனை பர்சன்டேஜ் வந்து மேட்ரிக் கொடுத்துருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். மேட்ரிக் வந்து 68% கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 32% யூஎஸ்டி. ஓகேங்களா? இதில் வந்து நான் நேரோவை கிளிக் பண்ணியிருக்கனால எனக்கு கீழே வந்து பாருங்கள் இந்த ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஆர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து எனக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 155.15% வந்து எனக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு லைன் வந்து ஜென்ரேட் ஆகுதுங்களா, இது வந்து இப்போதைக்கு இந்த ரேட்டில் வந்து இருக்குது. அதாவது இந்த பாலிகான் வந்து இந்த ப்ரைஸில் வந்து இருக்குது. இதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து எந்த அளவுக்கு நடக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர் ரேஞ்ச், அவுட்டர் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகேங்களா? இன்டர் ரேஞ்ச்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நேரோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க, சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி பண்ணக்குள்ளே இந்த இடத்துல வந்து பாருங்கள் -2 இது வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3% அப்படின்னு இருக்குங்களா. இப்போ இந்த ரோஸ் கலர் கோடை பக்கத்தில் வந்து பாருங்கள் டபுள் சைடுமே உங்களுக்கு ப்ளூ கலர் லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ காயின் ரேட்டு, அதாவது மார்க்கெட்டில் காயின் ரேட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நடுவில் இருக்க அந்த ரோஸ் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு இந்த -2% இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கவுண்டில் எடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இதுக்கு கீழே இப்படி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் வராது. அதே மாதிரி காயின் ரேட்டு இதுக்கு இந்த 3%க்கு மேலே போக ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கவுண்டிங் வராது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த நேரோவில் வந்து சூஸ் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த நேரோவில் சூஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு கீழே இன்கம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். இப்போ கீழே வந்து காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ 153.08% வந்து ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 153.08 கிடைக்குதுங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வைக்கிறேன். இப்போ மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இதில் வச்சு எல்லாமே ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எல்லா லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆனாலுமே பெருசாக இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போகவும் போகாது, ஏறும் ஏறாது. நார்மலாக ட்ரேட் நடக்கிற வரைக்குமே. அதனால் எல்லாருமே காமனில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம டீமில் வந்து எல்லாம் கைட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நானும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண சொல்கிறேன் மற்றவங்களும். ஓகேங்களா, அது வந்து உங்களோட விருப்பம். பட் ஆனால் இதில் நம்ம சூஸ் பண்ணக்குள்ளே நம்ம உள்ளே வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுச்சுங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னு சொல்லி அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வைக்கக்குள்ளே எனக்கு கீழே வந்து பாருங்கள் 77.99. ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் நான் வைக்கக்குள்ளே நேரோ வைக்கக்குள்ளே எனக்கு 155 சம்திங் கிடச்சிச்சு. இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அதில் வைக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள் அதோட பாதி 41 ஃபுல் வைக்கக்குள்ளே ரொம்ப கம்மியாக 5.40 வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 5.40 கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ரேஷியோவில் வைக்கக்குள்ளே நம்மளுக்கு இந்த -3 மினிமம் வந்து பார்த்திங்கன்னா -3 இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே தான் மேபி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதனால் இதில் வச்சோன்னா நம்ம அடிக்கடி உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. இப்போ நான் சும்மா டெமோவுக்காக நான் பண்ணுறதுனால நான் ரேஷியோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன். இப்போ பண்ணக்குள்ளே எனக்கு 153 வந்து எனக்கு ஏஆர்பி வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, டீம் இது கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஒன்றுக்கு ஒரு 2-3 டைம் இந்த வீடியோவை நீங்கள் அகெயின் பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்மளுக்கு டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ரிக்காக தான் நம்மளுக்கு வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா அப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக யூஎஸ்டியாக வரும். இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நம்ம 2 டைம் வந்து கொடுக்குற மாதிரி மேபி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே டீம், இப்போ நான் வந்து கொடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது 6431வது ப்ளேஸ்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.11 லிக்விடிட்டி வந்து உள்ளே ஃபுல் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து அகைன் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுனால எனக்கு வந்து ஒரு 3 டைமாக காமிச்சிருக்கு. இப்போ அடுத்தது சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இப்போ நான் வந்து இது ஜஸ்ட்டு இது மேலே நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து இப்படி கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இதில் தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதாவது நம்ம சூஸ் பண்ண அளவை விட்டு வெளியே போயிருக்கா, இல்லைனா உள்ளே வந்திருக்கா, அப் ஆகிருக்கா, டவுன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸில் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பாருங்கள் 4.31 லிக்விடிட்டி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். அதை வந்து நான் 4133வது பிளேஸில் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ லிக்விடிட்டி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், 4.31 லிக்விடிட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஆர்பிஎம் எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 145.32 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம இதில் ஏம் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே எப்போ நம்மளுக்கு வந்து ஓகே எடுத்துக்கலான்னு தோணுதோ ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த நடுவில் இருக்க இந்த கோடு
நம்மளுக்கு ரோஸ் கலரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த -3 பாயிண்ட் கீழே போச்சுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வராமல், அதாவது இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிரும். திரும்பி எப்போ இந்த ப்ளூ கலர் ரேஷியோக்குள்ளே வருதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதான் டீம் இப்போதைக்கு இதில் வந்திருக்க அப்டேட்டு. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபண்டு இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணால் எப்பவும் போல் நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டீம். இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இது மூலிமா நம்ம ரெகுலராக ஒரு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ண ஃபுல்லாக இந்த ஃபண்டிங் எல்லாமே நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு 4 லிக்விடிட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அதில் வந்து பாதி மட்டும் எடுக்கணும்னா நீங்கள் டிஃபால்ட்டாக 50ல் இருக்கும், பாதிக்கு பாதி இருக்கும். இதை நீங்கள் 100% வந்து இப்படி மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபண்டை வந்து ஃபுல்லாக வந்து லிக்விடிட்டி உங்களால் எடுக்க முடியும். இவ்வளோ தான் டீம் இதில் இருக்க விஷயம். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.